ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். 1 கிலோ மட்டன் எடுத்துங்க. பாருங்கள், எல்லாம் கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேங்க. ஆந்திரா ஸ்டைல் மட்டன் ஃப்ரை எப்படி செய்யுதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு வானிலை வச்சுட்டேங்க. இதில் வந்துங்க ஒரு 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இதுலேயேங்க ஒரு 6 பட்டை, 10 லவங்கம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேங்க, 2 துண்டு இஞ்சி எடுத்துருக்கேங்க, 1 ஸ்பூன் மிளகு, 100 கிராம் சின்ன வெங்காயங்க, 3 பச்சை மிளகா, 10 வரமிளகாங்க. இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் உரித்து வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கங்க. மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இதில் நான் வந்துங்க பாருங்கள், ஒரு கட்டு கொத்தமல்லி போட்டுக்கிறேங்க. கொத்தமல்லி எல்லாம் போட்டுங்க. மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இதை நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மசாலா ஆறிடுச்சிங்க. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டேங்க. குக்கர் காஞ்சிருச்சு. இதில் ஒரு 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நறுக்கி வச்ச 3 பெரிய வெங்காயம் இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இதில் நம்ம கழுவி வச்ச மட்டனை போட்டுக்கலாம். இதுலேயேங்க 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கல்லுப்பு, இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நம்ம அரைச்சி வச்ச ஆந்திரா ஸ்டைல் மசாலாவை இதில் போட்டுக்கலாம். மிக்ஸி கழுவுனா தண்ணியும் இதில் ஊற்றிக்கலாங்க. பொடியாக நறுக்குனா 3 தக்காளி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. மட்டன் மசாலாலாம் பாருங்கள் கொதித்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம விசில் போட்டுக்கலாம். குக்கரை மூடிட்டு நம்ம இப்போது விசில் போட்டுக்கலாம். இது ஒரு 4-5 விசில் வரட்டுங்க போதும். ஏன்னா மட்டன் கொஞ்சம் இலசாக இருக்குது. விசிலெல்லாம் அடங்கிடுச்சுங்க. வாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆந்திரா ஸ்டைல் மட்டன் கிரேவி செம்மையாக ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்து ஒரு 3 ஸ்பூன் ஆயிலை ஊற்றி இதிலே கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் இந்த மட்டன் கிரேவியை இதில் போட்டுக்கலாம். எல்லா மசாலாவையும் இதில் போட்டுட்டேங்க. இதை ஒரு 15 நிமிஷம் நம்ம ஒரு சிறு தீயில வச்சிடலாம். இது அப்படியே சுண்டட்டும். மட்டன் மசாலா எல்லாம் சுண்டி வந்துருச்சுங்க. இதில் இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதிலே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஆந்திரா ஸ்டைல் மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ஆந்திரா ஸ்டைல் மட்டன் கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்ம அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆந்திரா ஸ்டைல் மட்டன் கிரேவியை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போது சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதம், முருங்கைக்காய் சாம்பார், சில்லி சிக்கன், ஆந்திரா ஸ்டைல் மட்டன் கிரேவி அப்படியே சாதத்தில் போட்டு சுட சுட சாதங்க, மட்டன் கிரேவிங்க நல்லா பிணைஞ்சி அதுலேயே நம்ம சில்லி சிக்கன் எடுத்து வச்சு வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆந்திரா ஸ்டைல் மட்டன் கிரேவி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.